கௌதம் சைடில் இப்போ ஒரு அட்டகாசமான ப்ரோமோ வந்திருக்கு. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு நான் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு தாங்க. நம்ம கௌதம் வந்து இந்திராவும் தன்னந்தனியாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கு என்னமோ இதில் கதிர் மாமா வந்து யாரோ ஒருத்தவங்க பேச்சை வந்து கேட்டுட்டு இருப்பான் தான் நினைக்கிறேங்கிற மாதிரி பாட்டமாக வந்து இருக்காங்க அந்த இடத்துல அவங்க ரெண்டு பேரும். ஆமாம், கதிர்க்கெலாம் இப்படியெல்லாம் யோசிக்கலாம் தெரியாது. இதுக்கு பின்னாடி யார் இருப்பான்னு தெரில. இன்னொன்று எனக்கு பயமாகவே இருக்குது அக்காவை நினச்சா. அக்காவோட இன்டென்ஸ் கரெக்டாக இருந்துச்சுன்னா நிச்சயம் வந்து காவியாவோட குழந்தை எங்கேயோ தான் இருக்குன்னு நினைக்கிறான். இன்னும் அண்ணி அப்படி ஃபீல் பண்ணுறாங்க. ஆமாம் ஆமாம் இந்திரா, நான் கேட்கணும்னு நினச்சேன். அன்னைக்கு ஒருத்தவங்க ஒரு நைட் வந்து ஃபோன் பண்ணாங்களே, அவங்கள பற்றி எதுவும் தெரிஞ்சிச்சா? அவங்க வீடு வரைக்கும் வந்து என்னால் போக முடிஞ்சிச்சு. ஆனால் அவங்க அப்போ வீட்டில் வந்து இல்லை, ஏதோ பிரச்சனைங்கிற மாதிரி கேள்விப்பட்டேன். அதுக்கப்புறம் தான் வந்து இந்த விஷயத்தில் கான்சன்ட்ரேஷன் பண்ணனால பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் இந்திரா இப்பயே வந்து உடனே வந்து களத்தில் வந்து இறங்கக்கூடாது? ஒரு முக்கியமான விஷயம் வந்து நடந்திருக்கு. அப்படி இருக்கும்போது நமக்கு இது எதுக்கு பின்னாடி சதி வேலை யாரும் இருப்பாங்களா இல்லையோன்னு பயமாக இருக்குது. ஏன்னா ஒன்று எக்ஸாம் எழுத விடாமல் பண்ணியிருக்காங்க. இப்போ கண்ணுக்கு தெரிஞ்சு எனக்கு பிரச்சனை கொடுத்துருக்காங்க. காவியா அன்னைக்கும் அதே மாதிரி ஏதாவது மாற்றி சொல்லியிருந்தா என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இருந்தாலும் இருக்கும், நம்ம இப்பயே அந்த வீட்டுக்கு போவோம்னு சொல்லி கௌதமும் இந்திராவும் பைக் எடுத்துகிட்டு மாதம் வந்து கிளம்புறாங்க. இவங்க ரெண்டு பேரும் எங்கே போகிறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம ராகினி ஜேபிக்கு வந்து கால் பண்ணுறாங்க. என்ன மேடம், என்னாச்சு திடீர்னு கால் பண்ணியிருக்கீங்க? எங்களால் சுத்தமாக முடியல. இந்திரா வந்து வாதாடி கௌதம் வெளியில் கொண்டு வான்னு நினச்சி கூட பார்க்கல. அதே மாதிரி கொண்டு வந்துட்டா. இப்போ குடைச்சல் மேலே குடைச்சல் கொடுக்குறா. இந்த வீட்டில் யாரோ ஒருத்தர் சதி செஞ்சு தான் வெளியால் யாரோ ஒருத்தவங்க ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு எல்லாம் தெல்ல தெளிவாக கண்டுபிடிக்கிறா. ஓ, இந்திரா அவ்வளோ கெட்டிக்காரியா? அவளை என்ன நினச்சிங்க? என்னையே வந்து சமாளிக்க முடியாத அளவுக்கு அவள் ஒரு காலத்தில் இருந்தா, பார்த்து பயந்துக்கிட்டு. ஆனால் இப்போ என்னையே ஊதி தள்ளுற அளவுக்கு மிகப்பெரிய ஆளாக வளர்ந்து நிற்கிறான். எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வந்து வச்சிடுறாங்க. இப்போ இந்த ஜேபி யாருன்னு நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப அந்த அம்மா வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஐயா என்னை விட்டுறியா விட்டுறியாங்கிற மாதிரி கேட்குறாங்க. நீ எங்கள் ஐயாவுக்கு பண்ண துரோகத்துக்கு நான் ஒன்றும் சும்மா விட மாட்டேன். மரியாதையாக சொல்லு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்பன்னு பார்த்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து கொடுத்துட்டு பணத்தை வந்து கட்டுக்கட்டாக வாங்கிட்டு வராங்க. இந்த பணத்தெல்லாம் பார்த்தா என் பொண்டாட்டி ரொம்பவே சந்தோஷப்படுவான்னு சொல்லிட்டு அவங்க வந்து வீட்டுக்கு வந்து கதவை தட்டுறாங்க. மரியாதையாக நான் இங்கே இருக்கேன்னு சொல்லிடாத, கதவை திற அப்படின்னு சொல்லும்போது கதவை திறந்துடுறாங்க. அவங்களும் வந்துடுறாங்க. ஏய் மாற்றிட்டு வந்துட்டேன், எனக்கு பணம் கிடச்சிருச்சின்னு சந்தோஷமாக சொல்கிறப்ப உன்னை கதவை தாப்பா போட்டாங்க. யார் இவன், என்ன பிரச்சனை இங்கே அப்படின்னு சொல்லும்போது இவர் தான் ஜேபி, இவரோட அசிஸ்டண்ட்டு. இந்த பிரச்சனைக்காக தான் வந்திருக்காங்க. யாருக்கிட்டடா கொடுத்தீங்க, மரியாதையாக சொல்லுங்கடா அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து கௌதமும் இந்திராவும் மாதம் வந்து பைக்கில் வந்து வராங்க. அந்த இடத்துல வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். அப்பன்னு பார்த்து ஜன்னல் வழியாக எங்களுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்லி கதறாங்க, கெஞ்சுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் எங்களை விட்டுருங்க விட்டுருங்கன்னு. யார் என்ன இதெல்லாம் தெரியாதுங்க, கொடுத்தாங்க, நாங்கள் கொடுத்துட்டு பணத்தை வாங்கிட்டு வந்துட்டோம். வேணும்னா அந்த பணத்தை வேணால் வச்சுக்கோங்க, எங்களை விட்டுருங்க. ஓ, ஜேபிஐயாக்கே வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனையும் குடைச்சலும் கொடுத்துட்டு உங்களெல்லாம் இங்கே சும்மா விட்டுருவோனா அப்படின்னு சொல்லும்போது இந்த தகவலை வந்து ஜேபிகிட்ட வந்து சொல்லிட்டாங்க. சே, நான் என்னடா நினச்சேன், இவங்க என்னடா செஞ்சு வச்சுருக்காங்க, இப்போ என்னடா பண்ண போகிறோம்? சரி அவங்கள ஏதாவது ஒன்று பண்ணிவிடு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்பன்னு பார்த்து வந்து ஜன்னல் வழியாக இந்திராவும் கௌதம் இருக்கும்போது இங்கே கத்திடுறாங்க. ஹே, இந்த வீட்டில் தான் சவுண்டு கேட்குதுன்னு அந்த இடத்துக்கு மாதம் வராங்க நம்ம கௌதமும் இந்திராவும். உடனே வந்து கௌதம் வந்து டிஷிம் டிஷிம் அடித்து போடுறாங்க. அடித்து போட்டோன்னே கௌதம் வந்து நடந்ததெல்லாம் சொல்கிறாங்கிற மாதிரி கேட்குறாங்க அந்த இடத்துல. அப்பன்னு பார்த்து அவர் மாட்டுக்கு எக்ஸ்கேப் ஆகி குடுக்குன்னு ஓடிட்டாங்க அந்த இடத்துல. என்னை மன்னிச்சிருங்க, இது மாதிரி பாவம் செஞ்சது நான் தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. என்னங்க சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றுமே புரியலையே. முதல்ல அன்றைக்கி என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது என்கிட்ட ஒருத்தர் ஃபோன் மூலிமா வந்து பேசினாப்புல. பேசினோன்னே எனக்கும் பண தேவையெல்லாம் இருந்ததுனால நான் கை நீட்டி பணத்தை வந்து வாங்கிட்டேன். வாங்கினதுக்கப்புறமேட்டுக்கு தான் என்கிட்ட அதை கொடுத்தாங்க. கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு மனசு வந்து கேட்கல. அப்புறம் நீங்கள் தான் அதை பத்திரமா வச்சுருந்தீங்களா அப்படின்னு சொல்லி இந்திராவும் அந்த இடத்துல வந்து நம்ம கௌதமும் வந்து கேட்குறாங்க. ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இப்போ அது எங்கே இருக்குது? இப்போ தாங்க கொடுத்துட்டு கை நிறைய பணத்தை வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னங்க நீங்கள் உதவி செய்கிறதுக்காக இப்படியெல்லாம் பண்ணி வச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லி கௌதம் வந்து கண்ணா அப்படின்னான்னு கத்துறாங்க. இல்லை, நமக்கு உதவி செய்ய தான் கௌதம் இப்போ இருக்காங்க, நீ எதுக்கும் கவலைப்படாத. அவங்களோட டீட்டெயில் எதுவும் தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது இவர் கொடுத்தப்ப கார் நம்பர் வந்து நோட் பண்ண மாதிரி ஃபோக்கஸ் வந்து காட்டியிருந்தாங்க. அந்த கார் நம்பர் மட்டும் சொல்லிடுறாங்க கௌதம் கிட்ட. எங்கள் அக்காவும் நானும் நினச்சது கரெக்டாகிடுச்சு பார்த்தியா கௌதம்ங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போதைக்கு இந்த விஷயம் யாருக்குமே தெரியக்கூடாது நம்மளை தவிரங்கிற மாதிரி கௌதம் வந்து திங்க் பண்ணுறாங்க. வீட்டில் யாருக்கும் எந்த விஷயம் தெரியாமல் எல்லாம் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து சந்தோஷத்தை வந்து கொடுப்போம். இப்பயே யார்ட்டையும் எதுவும் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லி கௌதமும் இந்திராவும் பிளான் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. இது என்னோட ப்ரெடிக்ஷன். மேக்ஸிமம் இப்படி தான் போகும். வெயிட் பண்ணி பார்ப்போம்.